ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவர் தினமும் தன் தோட்டத்திலிருந்து தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய் போன்ற காய்கறிகளை பறித்து சந்தைக்கு எடுத்துச் செல்வார். ஒரு நாள் தன் தோட்டத்தில் சில தக்காளிகள் தினமும் குறைந்து கொண்டிருப்பதை கவனித்தார். யாரோ திருடுறாங்க போல என்று நினைத்த விவசாயி அன்றிரவு தன் குடிசையின் பக்கத்தில் ஒளிந்து கொண்டார். சிறிது நேரம் கழித்து ஒரு சிறிய எலி மெதுவாக வந்து ஒரு தக்காளியை கடித்துக்கொண்டு ஓட முயன்றது. விவசாயி கோபமாக எழுந்தார். இதுதானா திருடன் என்று சொல்லி எலியை துரத்தினார். எலி ஓடி ஒரு பழைய மரத்தின் அடியில் இருக்கும் ஒரு சிறிய ஓட்டைக்குள் போனது. விவசாயி மெதுவாக நெருங்கி பார்த்தார். உள்ளே சின்ன சின்ன எலிக்குட்டிகள் நடுங்கிக் கொண்டிருந்தது. அப்போதுதான் விவசாயிக்கு புரிந்தது. இது திருடன் இல்லை, தன் குட்டிகளுக்காக சாப்பாடு தேடுற ஒரு தாய். அந்த நாளிலிருந்து விவசாயி தக்காளிகளை அந்த ஓட்டைக்கு பக்கத்தில் வைத்துவிட்டு போக ஆரம்பித்தார். ஒரு நாள் பலத்த மழை பெய்தது. எலியின் குடில் முழுக்க தண்ணீரால் நனைந்து போனது. விவசாயி ஓடி வந்து ஒரு பழைய டப்பாவில் குட்டிகளையும் தாயையும் பாதுகாப்பாக வைத்து தன் குடிசைக்குள்ளே கொண்டு போனார். சில நாட்களுக்குப் பிறகு குட்டிகள் பெரியதாகி ஓட ஆரம்பித்தன. அப்போது விவசாயி தனியாக உட்கார்ந்து அழுதார். இந்த உலகத்துல திருடன் கூட டைமையோட தான் திருடுறான் போல என்று மெதுவாக சொன்னார். பிறகு மக்களை நோக்கி பார்த்து சொன்னார், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் வேண்டாம். யாராவது ஒரு உயிருக்கு கொஞ்சம் கருணை காட்டினா போதும்.